பாஸ் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு. அட்வான்ஸ் சேரியட் ரேஸ். குதிரைக்கு பதிலா நாம மோட்டார் சைக்கிளை கூட யூஸ் பண்ணலாம். இது எப்படிப்பட்ட ரேஸ்? ரேஸ விட்டு தள்ளுங்கட. குதிரைய மாதிரி மூளைய ஓட்டி காசை சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுங்கட. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அருமையான கவிதைய சொல்றீங்க. கவிதையை விட்டு தள்ளுங்க. முதல்ல காசு சம்பாதிக்க வழிய பாருங்க. நல்ல ஐடியாவை யோசிங்க. ஹாய் காய்ஸ், நீங்க சேரியட் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, இல்ல. ஆனா என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன நினைச்சேன்னா நீங்க சேரியட் ரேஸ்ல கலந்துக்க போறீங்கன்னு. நான் இந்த ஹார்ஸ வச்சு இந்த சேரியட் ரேஸ்ல 10 இயர்ஸா கலந்துகிட்டு இருக்கேன். அதோட ஒவ்வொரு வருஷமும் வின் பண்ணிட்டே இருக்கேன். நான் இத விக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பை த பை, நீங்க எங்க இருந்து வரீங்க? We are from Great Purupuri நகருங்க. இந்த தடவை என்னால ரேஸ்ல கலந்துக்க முடியாது. எனக்கு உடல் நலம் சரியில்லை. அதனால இந்த அட்வான்ஸ் சேரியட் ரேஸ்ல கலந்துக்கிறதுனால அதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ நான் உங்களுக்கு இந்த குதிரையை கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்களை பார்த்து லாய்க்கலன்னு சொல்ல வரீங்களா? இது தைரியசாலிங்க அப்புறம் பணக்காரவங்க விளையாடுற விளையாட்டு. உங்கள மாதிரி ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து வந்தவங்க எப்படி கலந்துக்க முடியும்? ஓகே பை, see you ஃபுர்ஃபுரி. நிலையோ, எங்களோட தி கிரேட் புர்ஃபுரி நகரத்தை பத்தி இப்படி பேசிட்டு உன்னால இங்கிருந்து போக முடியாது. அதுக்கு நான் போகவே விட மாட்டேன்டா. நான் இதுல ஜெயிச்சு காட்டுறேன். கொண்டா அந்த குதிரையை என்கிட்ட கொடு. 3000 euros. இந்தாடா, புர்றா. அடே மோட்டோ நில்லு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம புர்ஃபுரி நகரத்து மக்களோட மானத்தை நான் காப்பாத்தியே தீர்வேன்டா. இனிமே இந்த ஹார்ஸ் உங்களோடது. ஃபுர்ஃபுரி நகருக்கு இல்லனாலும் இதோட மானத்தை ஜெயிக்கிறதுக்காகவாவது நீங்க ஜெயிச்சிருங்க. இல்ல இது ஃபெயில் பண்ணும். குதிரானாச்சி, நீங்க கவலையப்படாதீங்க. இந்த மேட்ச்ல நம்ம கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம். அதெல்லாம் சரிங்க தாடிக்காரரு. இந்த சேரியட் எங்க கிடைக்கும்? முன்னாடி சேரியட்டோட ஷாப் இருக்கு. அங்க சேரியட் ரேஞ்சுக்கு கிடைக்கும். நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம். ஓடியா. அடே யோ, என்னையாது சேரியட் ரேஸ் என்னென்னமோ நடக்குது இங்க. இந்த மாதிரி சேரியட் ரேஸ் தான் நடக்கும். இதத்தான் அட்வான்ஸ் சேரியட் ரேஸ்னு சொல்லுவாங்க. நீங்க எதுக்காக குதிரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? நீங்களும் இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இந்த குதிரையை வச்சு நான் ரேஸ்ல ஜெயிச்சு காட்டுறேன்டா. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன்ப்பா. நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? மோட்டார் சைக்கிளுக்கு எதிரா இந்த குதிரையை வச்சு நீ எப்படிப்பா ஜெயிக்க போற? ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். நாங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணா எதை வேணும்னாலும் செஞ்சு முடிப்போம். அவ்வளவுதான்டா, வாடா பத்துறோம். வந்துடுறேன் மோட்டோ. டேய், கையில சாட்டை எதுக்குடா வச்சுக்கிட்டு இருக்க? ஓ வண்டியில ரோபோட் இருக்குடா, ரோபோட். எந்த சாட்டை பட்டதும் அதோட பேட்டரி சார்ஜ் ஆகிடும். இது அதோட சார்ஜர். நீ கிட்ட வந்தா உனக்கும் நான் சார்ஜ் ஏத்திடுவேன். அடே மோட்டோ, நீ நல்ல விதமா மாட்டிக்கிட்ட. அதாவது இந்த குதிரையால அந்த குதிரைங்களுக்கு கொல்ல ஓட முடியாது. குதிரை அண்ணாச்சு, ரேஸ்ல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கள, அதுவும் அங்க இருக்கு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலையை வைப்பாங்க. என்ன சொல்றீங்க? அப்படிதான்.
டேய், டேய், வெளிய விட்றா. ஓடுறா மோட்டு, ஓடு ஓடு. அடே அடே, பின்னாடி வரவனே பிரேக்கோ போடுறா. மோட்டு ஏய், ஓடுனது போது வந்து உட்கார்றா. அப்பாடா, தப்பிச்சண்டா. அடே, என்னப்பா இது மறுபடியும் ஸ்லோ ஆயிடுச்சு. என்கிட்ட இப்போ ஹார்ஸ் பவர் இருந்தா என்கிட்ட ஹார்ஸ் பவரே இல்லாதப்போ எப்படி என்னால ஓட முடியும்? பேசிடுச்சு, இந்த குதிரை பேசிடுச்சு. நான் கேட்டேனே, நீ எப்படி பேசுனேன்னு சொல்லு. உயிருக்கு ஆபத்து வரும்போது எப்படி நான் பேசாம இருப்பேன்? என்னோட ஹார்ஸ் பவர் முடிஞ்சு போச்சு. அடே தம்பி மாவீரா, உன்னோட ஹார்ஸ் பவர் அதிகமாகணும்னா இதை எடுத்து சாப்பிடு. தானியங்கள்ல தான் ஏகப்பட்ட சக்தி இருக்கு. போடா சொல்ல குட்டி, போடா. இப்ப இந்த உலகத்தோட எந்த சக்தியாலையும் என்ன ஓட வைக்க முடியாது. ஏய், அடடா, எதிரி எதிரி. குதிரை அண்ணாச்சி, உங்களோட பசங்களை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் ரேஸ்ல ஜெயிச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆமா, அப்படிதான் அப்படிதான். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இந்த ரேஸ்ல ஓடி ஜெயிக்கவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கணும் அண்ணாச்சி. வாழ்க்கையில நாம எப்போ ஓடிக்கிட்டு இருக்கணும். ஒரு வாட்டி நீ இழுத்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அடே மோட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த ரேஸ பொறுத்த வரைக்கும் எல்லாமே அலோடு தான். ரோபோட் இழுத்துக்கிட்டு இருக்கு, மோட்டார் சைக்கிள் இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப உன்னால மட்டும் எப்படி முடியாம போயிடும்? உன்னால் முடியும் தம்பி. அடே, என்னால எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? முக்கியமா வயிறு காலி இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா? முதல்ல நல்ல ஐடியாவா நீ சொல்ற அப்பா. ஐடியா அப்படி இந்த சமோசாவை சாப்பிடு, அதுக்கப்புறமா நீ ஆரம்பிக்கிடு. குதிரை அண்ணாச்சி, நீங்க நிறைய ஓடிட்டீங்க. ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் ஓடுறேன். உன்னோட ரோல் முடிஞ்சது கண்ணா, என்னோட ரோல் ஸ்டார்ட். அங்க பாரு, என் வயசுக்கு நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. மோட்டு டேய், இதெல்லாம் சீட்டிங்கடா. இருந்தாலும் இந்த போட்டியில நான் பின்வாங்க மாட்டேன். இப்ப பாடுறா. மோட்டு பத்தல, வேகம் பத்தல, தைரியத்தை இழந்துடாத. அவ்வளவுதான் மோட்டு, ஜெயிச்சிட்டோம். பத்லு, மோட்டு இஸ் த ரியல் வின்னர். நம்பர் 1 நம்பர் 2 இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனா அடிதான் விழும். சீக்கிரம் வாங்க. அண்ணா இங்க கேளுங்களேன், அதுவும் அங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல.
அதோ அவங்க தான் என்ன இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வச்சாங்க. நான் ஒரு ரேஸ் குதிரையே கிடையாது. மோட்டோ வா, யார் நம்மள இந்த அளவுக்கு அலைய விட்டாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிக்கலாம். சீக்கிரம் வா. அங்க பாரு, ஒரு கொரோனா சொந்தக்காரன் ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. பிடிச்சிடலாமா? எங்க போற வாடா. சாரி சாரி, தப்பு நடந்து போச்சு. இப்ப நடக்க போதுடா உனக்கு ஒரு பெரிய தப்பு. அது என்னுடைய வேட்டை. உன்னால தானே நான் இவ்வளவு தூரம் ஓட வேண்டியதாயிடுச்சு. ஓடாத சரி, போறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.